எக்ஸலண்ட். ஸோ ReactJsல இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வருஷ கணக்கில் ReactJs படிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா குழப்பமாகவே இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாவாஸ்கிரிப்டினுடைய அட்வான்ஸ்டு ஃபீச்சரை பற்றி கவலைப்படுறதே இல்லை, தெரியறதில்ல. ஆக்சுவலாக ReactJs அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் எழுதப்பட்ட ஒரு சின்ன லைப்ரரி தான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2015 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் சம் ஸ்டாண்டர்டெல்லாம் ஆட் பண்ணாங்க. அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ReactJsஐ நம்ம வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போது எது பியூர் ஜாவாஸ்கிரிப்டினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, எது ReactJsனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத யார் பிரித்து புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு ReactJs ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இந்த கிளாஸில் நம்ம ஒரு சம்மரி பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சால் தான் ReactJs வந்து இவ்வளவு தானா அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த நியூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்? த ECMAScript அப்படின்னு சொல்லுவாங்க. ECMAScript 5 and 6ன்னு சொல்லுவாங்க. ECMAScript இது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் 5, 6 அப்படின்ட்டு. ஸோ இதிலெல்லாம் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ReactJsஐ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது ரியாக்ட் எது ஜாவாஸ்கிரிப்ட்னு புரியலை அப்படின்னா கன்ஃபியூஷன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லெட் அண்ட் கான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு என்ன அப்படின்னா, வேர் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன். வேர் எக்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸில் நான் 5 ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது அடுத்த லைன்லேயே நான் வந்து 5 இஸ் குட் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த வேர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் என்ன உருவம் வேணாலும் எடுக்கும், என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதை எங்கே வேணாலும் மாற்றிக்க முடியும். அப்போ ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டில் என்ன ஆகும்னா, தெரியாமல் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூவை வேறு ஒரு இடத்துல மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த சாஃப்ட்வேருமே மால் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு டீபக் பண்ணுறதுக்கே நாள் கணக்காகிடும். அப்போது இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா லெட் அண்ட் கான்ஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன், 5 டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கு மேலே இப்போ 5 அப்படின்னா நியூமரிக், இதுக்கு மேலே நான் இதில் கொண்டு போய் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னொன்று பிளாக் லெவல் ஸ்கோப் அப்படின்னு இருக்குது. ஒரு பிளாக் இருக்குது, ஒரு இஃப் கண்டிஷனோ ஒரு ஃபார் லூப்போ இருக்குது. இதில் நான் லெட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னா இந்த எக்ஸும் எந்த விதத்துலையும் சம்பந்தம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஃபுல் செக்யூரிட்டி கிடைக்குது. எனக்கு எங்கே வேணாலும் ஒரு வேரியபிளில் பிளாக் லெவலில் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேரியபிள் நேமு. அதுக்கும் ஏற்கனவே இருக்கிற வேரியபிளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய டேட்டாவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறதும் அதே தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் பை ஈக்குவல்ஸ் 3.14 கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். இந்த பை வேல்யூவை நான் எங்கேயும் மாற்ற முடியாது, அதுதான் கான்ஸ்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸே ரொம்ப சிம்பிள் தான் ஜாவாஸ்கிரிப்டில். அதுலேயும் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஃப்ளட்டரை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டாட்டில் இதே ஏரோ ஃபங்க்ஷன் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் C# இது ரெண்டில் இருக்கிற பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி டாட் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ளட்டர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு ஈவெண்ட்டை வந்து பைண்டிங் பண்ணுறது, கால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாவாஸ்கிரிப்டில் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க.
அடுத்தது டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா டபுள் கொட்டேஷன்லேயோ இல்லை சிங்கிள் கொட்டேஷன்லேயோ போட்டுக்கலான்னு தெரியும். இதே மாதிரி பேக் கொட்டேஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் இருக்கும் பாருங்கள், பேக் கொட்டேஷன். அதாவது நீ மேலே வந்து கீபோர்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்ற கீபோர்டு இருக்கும், அது கீஸ் இருக்கும், அதுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும். இதை இந்த மாதிரி கோட் பண்ணுறது என்ன சொல்கிறேன்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரி சார், இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் ஸ்ட்ரிங் இன்டர்பொலேஷன் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரிங் இன்டர்பொலேஷன் இந்த கான்செப்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம சில எக்ஸ்பிரஷனையே உள்ளே எவாலுவேட் பண்ணிக்க முடியும். அதனால் என்னென்னா அவுட்புட் கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாடியூல்ஸ். இந்த ReactJs அப்படிங்கிறதே இந்த மாடியூல்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சுற்றி வருது. அப்போ மாடியூல்ஸ்னால் என்னன்ற தெளிவான கான்செப்ட் நம்மக்கிட்ட இருந்தால் தான் ReactJs நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மாடியூல்ஸும் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸும் பிரிக்க முடியாது. ஸோ அப்போ மாடியூல்ஸ் தெரியணும், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் தெரியணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். இதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத ஜாவாஸ்கிரிப்டில் வேறு மாடலில் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்மாஸ்கிரிப்ட் பார்த்திங்க அப்படின்னா 5 and 6 பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதன் மூலமாக கோடிங் வந்து நீட்டாகவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக ஹை லெவல் லாங்குவேஜில் C#, ஜாவாவில் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தனித்தனி மாடியூலில் தனி கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக ரீடபிலிட்டியிலேருந்து ப்ரொடெக்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ கிளாஸஸ் அப்படின்னாவே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ReactJsல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேட்டர் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இன்னொன்று ரெஸ்ட் பேராமீட்டர். இது ரெண்டும் ஒரே மாதிரி வேலை செய்யும், பட் 2 டிஃப்ரெண்ட் பிளேஸில் வேறு மாதிரி வேலை செய்யுது. ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப வேலையை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங்கை யூஸ் பண்ணி ReactJsல நிறைய வேலையை ஹூக் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹூக் கான்செப்டே டீஸ்ட்ரக்சரிங் பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். ப்ராமிசஸ் அண்ட் அசிங்க் அண்ட் அவாய்ட், அதாவது அசிங்க்ரனஸ் கேல்குலேஷன், அசிங்க்ரனஸ் கால். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ReactJsல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ReactJsன்னு இல்லை, மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்துட்டாவே அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத அன்அவாய்டபுள். ஏன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்லேருந்து உலகத்தில் இருக்கிற எந்த சர்வரில் இருக்கிற டேட்டாவை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது ஒரே நேரத்தில் எனக்கு டேட்டா ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன பண்ணும், அசிங்க்ரனஸ், நான் வந்து வெயிட் பண்ணணும். எப்போ ரிசல்ட் வருதோ அப்போ நான் கண்டினியூ பண்ணணும். அது வரைக்கும் என்னுடைய டிவைஸை லாக் பண்ணி வைக்க முடியாது. அப்போது அசிங்க்ரனஸ் கால் அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இவ்வளவு ஃபியூச்சரும் ReactJsக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸ். இதை நம்ம நல்லா மாஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா தான் ReactJs சும்மா ஒரு 10 கீவேர்டு தான், அவ்வளோதான். அதை உபயோகப்படுத்தி ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வேலையை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சைட்டில் தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனையும் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். docs.shss.co.in வாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் பார்க்க போகிறது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்க போகிறோம். இது எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்காது. நம்மளுடைய ReactJs கோட், அதாவது ஃபுல் ஸ்டாக் ReactJs டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கோர்ஸை யார் பை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இதுக்கு மேலே இருக்கிற டாபிக் வந்து ஓப்பன் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.